காய்ஸ் இன்னைக்கு என்ன எபிசோட் பார்க்க போறோம்? அகைன்ஸ்ட் த ஸ்கை சுப்ரீம் எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பயங்கரமான டீமன் ஆர்மி இருக்கிறத தான் காட்டுறாங்க. அதே நேரத்தில் அந்த டீமன் ஆர்மி எல்லாமே ஃபைட்டுக்காக ரெடியா இருக்கிறத தான் காட்டிட்டு இருக்காங்க. டீமன் ஆர்மி எல்லாருமே அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் வேற லெவல்ல போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் பேர் தான் ஜிங் டேங். இவன் அங்க இருக்க எல்லா டீமன்ஸையும் வேற லெவல்ல தான் போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு டீமனை கூட விடாம வேற லெவல்ல ஃபைட் பண்ணி முடிக்கிறான். திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஒருத்தன் வந்து இங்க இருக்க எல்லாத்தையுமே ஒரே ஸ்லாஷ் தான் பண்றான். அங்க இருக்கவங்க எல்லா டீமன்ஸுமே அழிய ஆரம்பிக்குதுங்க. அங்க அதே நேரத்துல அவனும் வேற லெவல்ல அங்க ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் மூலமா எல்லாத்தையும் போட்டு தள்ளுறான். அவன் பேரு தான் ஹாங் மேங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து கம்பைன் பண்ணி வேற லெவல்ல தான் வர எனிமீஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல அந்த இடத்த சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கிட்டு வர டீமன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொருத்தனையும் காட்டுறாங்க. அவன் பேர் தான் ஷியான் டைம். தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி வேற லெவல்ல அட்டாக் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எல்லாத்தையும் போட்டு தள்ளி சொல்லிட்டு இருக்கிறான். இங்க இருந்த ஃபாக்னால இங்க ஃபைட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சரியான நேரத்துல நீ அந்த ஃபாக் கிளியர் பண்ணிட்டு அது ஒன்றும் இது பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் நான் உங்களுக்கு இப்போ ஜியோவானு கோல்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கூட பண்ண மாட்டேன், நான் இதுக்கெல்லாம் எதுக்கு போய் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜியோட்டன்னு சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஷியோவான் காட் ரிலீம்லேருந்து எனக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, உடனே நம்ம அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். நமக்கு ஒரு வாய்ஸ் ஓவரில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடந்த காலத்துலலாம் ஹெவன்ல இருந்து மட்டும் தான் டீமன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே இருக்கிற நார்மல் காட்ல வேர்ல்ட்லேயே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பூமியை உடச்சிக்கிட்டு ஒரு டீமன் வெளியில் வர ஆரம்பிக்குது. நான் உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக பார்த்த ஒருத்தனும் டக்குன்னு போய் கிட்ட போயிட்டு அந்த டீமன் அட்டாக் பண்ணிடுறான். அதை அட்டாக் பண்ணதால ரொம்ப இன்ஜுரி ஆயிடுது. அவனுக்கும் பிளட் வாமிட்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். அவனும் நேரத்தில் அங்கே இருக்கவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு கிட்ட போய் அட்டாக் பண்ணாலும் உனக்கு எதனா ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நம்ம எல்லாருமே ஒன்று தான், அதனால நமக்குள்ள எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம தான் ஷேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லி சரி வாங்க, இது நமக்கு அங்கே போக வேண்டிய நேரம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பின்னாடி அந்த 2 பேருமே பிளான் பண்ணி நம்ம அங்கே முன்னாடி போயிட்டு இருக்கணும். ஒரே குத்து தான் 2 பேருமே நெஞ்சில் இறக்கி அவனு கேட்க ஆரம்பிக்கிறான், நம்ம எல்லாருமே ஒன்று தானே, இதுக்காக என்ன அட்டாக் பண்ணீங்க அப்படி அப்படின்னு சொல்லி நான் அவனு கேட்டுட்டு இருக்கிறேன். ஆப்போசிட்ல 2 பேரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, டீமன்ஸ் எல்லாம் வரப்போகுது, அதே நேரத்தில் உன்னோட சாவுல தான் கடவுளோட சாம்ராஜ்யமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டீங்கல்ல, இப்பதான் புரியுது எனக்கும் டீமன்ஸ் எல்லாம் எப்படி இங்க வந்துச்சு, காட்ஸ் வேர்ல்டுல எப்படி வந்துச்சுன்னு நானும் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு அவனுங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இப்போ காட்ஸ் வேர்ல்டு மொத்தமாவே அழிய போகுது, அது மட்டும் இல்லாம உன்னோட சோலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்க இருக்க இன்னொருத்தனும் சொல்றான், இப்போ எனக்கு என்ன ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிட்டேன், ஆனா இப்போ நீ போக வேண்டிய நேரம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க இருக்கவன சாக சொல்றோம். கண்டிப்பா நான் உங்களை பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே நேரத்துல அங்க இருக்கவனுங்களும் முடிஞ்சதா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம அங்க இருக்கவனோட நெஞ்சிலே திரும்பவும் கத்தியை சொருகிறானுங்க. அவனும் சொல்லிட்டு இருக்கிறான், நீ நம்ம பழகுனா என்ன ஜியான்டான், இது நீங்க என்னெல்லாம் கொண்டுட்டீங்க, என் மனைவியை மட்டுமாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னு பாத்தீங்கன்னா, உன் மனைவியை மட்டும் இல்ல, மொத்த பேர் இந்த காட்ஸ் வேர்ல்டையும் அழிச்சிருவேன், உன்னையும் மொத்தமாவே அழிச்சிருவேன், நீ மறுபிறப்பு எடுப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கேட்டவனும், நான் உன்னை கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவத்தோட கத்திட்டு இருக்கேன். அதே நேரத்துல கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற உயிரையும் திரும்பவும் கத்திய வச்சு குத்தி கொண்டுறானுங்க. இறந்தவன் உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சோல் பவர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. அது எல்லாமே ஒரு பால் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த 2 பேரும் அந்த சோல் பவர்ஸ் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அந்த சோல் பவர் ரொம்பவும் பவர்ஃபுல்லா தான் இருக்கு, ரொம்ப அதிகமான பவர் அப்சர்வ் பண்ணிருக்கு. ஒருத்தன் இவனோட சோலை மொத்தமா அழிச்சு அவன் இந்த சோல் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் உலகம் அழியிற வரைக்கும் கண்டிப்பா நீ உன்னோட சோல் ஒரு உடம்ப அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபிக்கிறான் அவனோட அந்த சோலை. அப்படியே அந்த சோலும் சொல்லிட்டே போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஜிங்ஸோன் திரும்பவும் கண்டிப்பா ஃபேரி வேர்ல்டுக்கு அவ்வளோ கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வர அந்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஆபத்தா தான் இருக்கும், நான் ரத்தத்தாலே பழி வாங்க தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அரண்மனையை காட்டுறாங்க. அரண்மனையில ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் பேர் தான் டான்யோன். இவன் தான் நம்ம அதோட ஹீரோவும் கூட. அதோட அந்த அரண்மனைக்குள்ள தான் காட்டுறாங்க. அந்த சோல் அதே நேரத்துல உள்ள போக ஆரம்பிக்குது. உள்ள 2 பேர் இருக்காங்க. அவங்க என்னன்னா, நாளைக்கு கல்யாணம், அந்த பொண்ணு கேட்க ஆரம்பிக்குது, நாளைக்கு கல்யாணம் இருக்குது, என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வெட்டிங் ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு தான் அந்த நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அந்த பொண்ணு கூட தான் வேற மாதிரி அஃபேர்ல இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு சொல்ல பிரேயர் நடக்கும்போது கண்டிப்பா எல்லாம் டேங்க் அவங்க இருக்கவங்களுக்கு விஷத்தை மதுபானத்துல கலந்து கொடுத்துருவாங்க. அதனால அதை குடிச்சு கொஞ்ச நேரத்துல டேங்க்ல மொத்தமாவே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துல அவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டு டோர் ஏட்டி உதச்சிக்கிறான். உதச்சதுமே அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறத பாத்துறாங்க எல்லாருமே. ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு போடுற எபிசோடில் 2 எபிசோட ஜாயின் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், பை பாய். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.